களுவாஞ்சிக்குடி நீதவான் தானா பிரதீபனின் மேற்பார்வையின் கீழ் அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பமானது. மட்டக்களப்பு குற்றத்தடவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி, காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக உறுப்பினர்கள், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், சட்ட வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்டவர்கள் இன்று பிரசன்னமாக இருந்தனர். இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தினை ஏற்கனவே இந்த வழக்கிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் இங்கே சிவப்பு கொடி மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே ஏற்கனவே ரெடார் மூலமாக செய்யப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலே நிலத்துக்கு கீழே சில தொல்லைகள் டிஸ்டர்பன்ஸ் இருப்பதாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கௌரவ நீதிமன்றத்தின் கட்டளைக்கேற்ப முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 5 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட பரப்பளவை கொண்ட ஒரு பிரதேசத்தில் தோண்டுதல் நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 9 அடி ஆழத்திற்கு இந்த இடத்தை ஆரம்பத்திலே தோண்டுவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆரம்ப நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த பிரதேசத்திலே தான் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்ற சம்பவமும் புதைக்கப்பட்டது என்ற நிகழ்வும் எங்களுக்கு அறிய கிடைத்திருந்தது. அவர்களுடைய எச்சங்களை உடல்களை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் காத்தாங்குடியைச் சேர்ந்த சகலருக்கும் இருந்தது. அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இதற்கான வழக்குகள் தொடரப்பட்டு அந்த புதைகுழிகள் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய புதைகுழிகளை தோண்டுவதற்கான நீதிமன்ற உத்தரவின் பேரிலே இன்று இந்த பிரதேசத்திலே தோண்டுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 2025 ஆண்டு களுவாஞ்சிக்குடி நீதவான் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை வரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நீதி அமைச்சு இதற்கான நிதியை வழங்குகின்றது. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் 1990ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குருக்கள் மடம் மனித புதைக்குழி காணப்படுவதாக சந்தேகிக்கப்படும் பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறு நீதவான் வழங்கிய உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் இன்று முதல் இடம்பெறுகின்றன.